ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு ட்ரேட் பண்றத மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து எங்க ட்ரேட் எடுக்கக்கூடாதோ அங்கதான் போய் ட்ரேட் எடுப்பாங்க. அதனுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் சைடுவேஸ்ல போய் கன்சாலிடேட் பண்ணி ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். ரீசன் வந்து இந்த ஒரு பிரேக் அவுட்டை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அல்லது வந்து கரெக்டான வேலிட் ஜோன் இல்லாம ஒரு நேக்கட் ட்ரேடா போய் எடுப்பாங்க. கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு போய் ட்ரேட். மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி தான் போய் ட்ரேட் எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து லாசஸ், ஃபெயிலியர் அண்ட் லாசஸ் தான் வந்து கிடைக்குது ஃபைனல் ரிசல்ட்டா. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணி கரெக்டான வேலிடான ட்ரேட்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கொண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுவோம். அதெல்லாமே உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க டைரக்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்ல டெலிகிராம்ல டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷார்ட்டா நிஃப்டியோட அப்டேட் பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே வந்து தெளிவா நிஃப்டி எவ்வளவு தூரம் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். லெவல்ஸ் டெலிகிராம் சேனல்லே அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய குரூப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டா இந்த இடத்துல வந்து மறுபடியும் அப் ட்ரெண்ட் திரும்புது, மார்க்கெட் இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்து அப் ட்ரெண்ட் திரும்புதுன்னு சில பேர் கேட்டாங்க. ஆனா நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்க கரெக்டான வேலிடான எஃப்இஜி அண்ட் ஆர்டர் பிளாக் எல்லாமே இந்த லெவல் இந்த ஜோன்ஸ்ல இருக்கு. கரெக்டா இந்த ஜோன்ஸ்ல இருக்கு. இங்க பாருங்க, கரெக்டா இந்த லெவல்ஸ்ல தான் இருக்கு. இங்க டச் ஆயிட்டு ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குது, இல்ல அப் சைடு மார்க்கெட் திரும்புதுனா மட்டும் ட்ரேட் போகலாம். அதர்வைஸ் இங்க ட்ரேட் எதுவும் இல்லை. மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எகைன் ஸ்டில் இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மேலே கொஞ்சம் லிக்விடிட்டி இருக்கு. இது இன்னும் கலெக்ட் பண்றதுக்கு மார்க்கெட் எப்போ வேணாலும் திரும்ப வரலாம். ஸோ இங்கிருந்து மறுபடியும் நமக்கு எப்போ அப் சைடு திரும்புதோ அப்பதான் நம்ம வந்து அப் ட்ரெண்டுக்கான ஒரு ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் நமக்கு வந்து மார்க்கெட் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் அப் சைடு கொடுக்கல. ஸ்டில் இன்னும் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ஜோன்ஸ்ல, இந்த ரெண்டு ஜோன்ஸ்ல மார்க்கெட் ஏதாவது அப் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா மட்டும் ஒரு லாங் ட்ரேடுக்கு எகைன் அப் சைட்ல நிஃப்டில ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து முன்னாடியே நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாமே இங்கேயும் பாருங்க, இது நம்ம ஓனா எடுக்கிற ட்ரேடுக்கு ட்ராப் பண்ணி வச்ச லெவல்ஸ். இந்த லெவல் வரைக்கும் டச் ஆகும் அப்படின்னு டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். நீங்க வேணாலும் ப்ரீவியஸ் மெசேஜ்ல எடுத்து பாருங்க. கரெக்டா மார்க்கெட் பாருங்க அந்த லெவல்ல வந்து டச் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டில ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா புட் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணிட்டு எந்த சைடு மார்க்கெட் இருக்கோ, மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. கரெக்டா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்போ நீங்க வந்து எகைன் மேல வரும்போது பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. திரும்ப செல்லிங் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதை பார்க்கணும். திரும்ப மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது ஐயோ நம்ம இடத்துல பை பண்ணாம விட்டுட்டவே, மார்க்கெட் மேல போகுதுன்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. மார்க்கெட் மேல வருது, எந்த இடத்துல திரும்ப நம்ம செல் பண்ணலாம், எந்த இடத்துல புட் சைட்ல ட்ரேட் போகலாம் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்க கரெக்டான ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடா இருப்பீங்க. ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸா மட்டும்தான் இருப்பீங்க. லாஸ் பண்ண மாட்டீங்க. மேக்ஸிமம் லாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. மேஜர் ஆஃப் த ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு இல்லையா, இங்க போயிட்டு கால் சைட்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறது. மேல போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்கி ட்ரேடர்ஸ் எல்லாம் ஓகே, ஈஸியா எடுத்தவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸ்கேல்பிங் எல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு ட்ரேடர் அதாவது ஸ்கேல்பிங் பண்ணும் போதுமே கொஞ்சம் கவனம் தேவை. இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து அந்த இடத்துல பிரீமியம் அவ்வளவு மூவ்மெண்ட் கொடுக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல அப் சைடு மூவ் ஆகுதுனாலும் பிரீமியம்ல அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டும் ஸ்பைக்கும் இருக்காது. அப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தா நம்ம மாட்டிக்குவோம். அதனால திரும்ப மேல வந்துட்டு எப்ப நமக்கு வந்து மார்க்கெட் மறுபடியும் டவுன் சைடு திரும்புதோ அந்த இடத்துல மறுபடியும் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம ஈஸியான ப்ராஃபிட் ட்ரேட்ஸ் எடுத்துட்டு போயிட முடியும். அதனால ஒரு ட்ரெண்ட், மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அந்த ட்ரெண்டோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. மார்க்கெட்டோடைய ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டான ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 50% மேல உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதா சான்சஸ் இருக்கு. ஃபெயிலியர் தான் ஆகும் மேக்ஸிமம். ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா ஓகே, 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நான் ஜஸ்ட் ஸ்கேல்பர், மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆனாலும் நான் ஸ்கேல் பண்ணுவேன் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றது புதுசா வந்திருக்க ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் ட்ரெண்டுக்கு பண்ணக்கூடிய முதல் தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா ட்ரேட் எடுக்கிறதுனாலதான் நீங்க லாஸ் பண்றீங்க. நீங்க வேணா இது நாள் வரைக்கும் லாஸ் பண்ணதை எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க எடுத்த ட்ரேட்ஸ் வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா உள்ள போயிருப்பீங்க, மார்க்கெட்டுள்ள என்டர் ஆயிருப்பீங்க, ட்ரேட் என்டர் ஆயிருப்பீங்க. அதனால மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும். மார்க்கெட்டுடைய ட்ரெண்டோட சேர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலினாலும் ஒரு லாஸ், பெரிய லாஸ் இல்லாம இருக்கும். மார்க்கெட்டுடைய ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போனீங்கன்னா லாஸ் உங்களுக்கு பெருசா தான் இருக்கும். அதனால மார்க்கெட் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க, ஆப்போசிட் சைட்ல போய் ட்ரேட் எடுக்காதீங்க.
நிஃப்டி இப்போதைக்கு ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கிறது. இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கிங்க. புட் சைடும் போக வேண்டாம், கால் சைடும் போக வேண்டாம், ட்ரேட் இல்ல. இந்த 2 ஜோன்ல ஏதாவது நடக்கட்டும், மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா அடுத்த ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நிஃப்டில ட்ரேட் இல்லை. ஸோ வாண்டடா போய் வந்து மாட்டிக்காதீங்க மார்க்கெட்ல. ஸ்கேல்ப் பண்றவங்க பண்ணலாம், சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஸ்கேல்பிங் செட்டப் எல்லாமே வந்து குரூப்ல அப்டேட் பண்ணுவோம், டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்போது மொதல் விஷயம், மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ண தெரியாம இந்த மாதிரி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கும்போது, மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸ், நான் சொல்றது சில பேருக்கு கிடையாது, நிறைய ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். இந்த இடத்துல போய் ட்ரேட் எடுக்கிறாங்க, ரிசல்ட் பாருங்க, மார்க்கெட் வந்து அப்படியே லாஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்காம உள்ள என்டர் ஆனீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல என்டர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாசஸ் ஆக தான் செய்யும். இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரெக்டிஃபை பண்ணி எப்படி அதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன்ல வந்துட்டு இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன்ல வந்துட்டு இருக்கும் மார்க்கெட்டு. நம்ம ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புல் பேக்ல தான், இங்க வந்து இது ஒரு புல் பேக் இருக்கும், கரெக்டா இந்த இடத்துல வந்து இது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் என்ட்ரி போக ட்ரை பண்ணுவீங்க. இதுதான் அந்த ஃபேக் பிரேக் அவுட். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்க, நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன்ல தான் வந்துகிட்டு இருக்கு மார்க்கெட். ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஜோன்ல இருக்கு. இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன் தான். இதை நம்ம என்ன பண்றோம், நிறைய ட்ரேடர்ஸ் இங்க என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து சைடுவேஸ் ஆகவும் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்ததாகவும் நினைச்சிட்டு இங்க போய் ட்ரேட்ல மாட்டிக்கிறாங்க. இங்க என்டர் ஆகி ட்ரேட்ல மாட்டுறாங்க. அது வந்து ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ண தெரியணும். மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ல தான் மூவ் ஆகும். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. ஒன்று இந்த மாதிரி வந்து புல் ட்ரெண்ட் ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஹையர் ஹை ஃபார்மேஷன் போயிட்டு இருக்கும். ரெண்டாவது பீரஸ் ட்ரெண்ட் ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் சைடுவேஸ். இந்த ரெண்டுக்கும் நடுவில் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் ட்ரெண்ட் மாறுறதுக்கு முன்னாடி கன்சல்டேட் பண்ணும் இல்லையா, அதுதான் நம்ம ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னு சொல்றோம். நம்ம என்ட்ரி ஆக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் பவுண்ட் நடந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது தான் என்ட்ரி ஆகணும். நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்குள்ளே நடக்கும்போது கன்சல்டேஷன் நடக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட்ல மாட்டிக்கிறாங்க, தப்பான ட்ரேட் எடுத்து மாட்டிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மேஜர் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இங்கே எங்கிட்ட நிறைய கேட்குற கொஸ்டின்ஸ் என்னன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு புல் ட்ரெண்டாக தான் இருக்கு, அதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணி எடுக்கிறதுன்னு கேட்குறாங்க. நிஃப்டியில் இந்த லெவல் இது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. நிறைய பேர் இந்த இடத்துல தான் வந்து டவுட் கேட்குறாங்க. ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு புல் ட்ரெண்டில் தான் இருக்கு, இதில் நம்ம எப்படி வந்து சைடுவேஸ் எங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறது, டவுன் சைடுக்கான லோயர் லோ இதில் வரவே இல்லையே, ஒரு வீக்லி கேண்டில்லாம் வச்சோம்னா லோயர் லோ வரவே இல்லையேன்னு கேட்குறாங்க நிறைய ட்ரேடர்ஸ். இங்கே தான் நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுறதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஓவரால் புல் ட்ரெண்டில் தான் இருக்கும், ஹையர் ஹை வச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ட்ரேடுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கன்சல்டேஷன் பேஸ் வருது இல்லையா, இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இன்பிட்வீனில் இந்த பியர் ட்ரெண்ட் அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் ரெண்டுமே நடந்திருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு வந்து பியரஸ்ட் ட்ரெண்ட் லோயர் லோவும் ஃபார்ம் ஆயிருக்கும், திரும்ப இங்கே கொஞ்சம் சைடுவேஸும் ஃபார்ம் ஆயிருக்கும், அதுக்கடுத்து மறுபடியும் புல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதிரி ஹை அண்ட் ஹை வச்சுட்டு போகும். இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். இந்தியன் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் லாங்கர் டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது எங்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் டவுன் ஃபேஸே திரும்பவே இல்லையே, ஹையர் அந்த லோயரில் நீங்கள் சொன்ன மாதிரி வைக்கலையேன்னு கேட்குறாங்க. மார்க்கெட் இந்த மாதிரி ஹையர் ஹை வச்சுட்டு போகிற ட்ரெண்டில் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் கிரியேட் ஆயிருக்கும். 3 டைப் ஆஃப் ட்ரெண்டுமே இங்கே நடந்திருக்கும். எகைன் வந்து இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் நடந்திருக்கும் மார்க்கெட்டில். ஒரு ரேஞ்ச் பவுண்ட் நடந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் ஹையர் ஹை இந்த மாதிரி தான் போகும் மேலே. இப்படி தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் போயிருந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட். அப்போ இதில் ட்ரேடர்ஸ் வந்து எங்கே கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ட்ரேட் எடுக்கிறதுல புல் ட்ரெண்ட் இதை வந்து ஒரு புல் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க.
கரெக்டா இத பார்த்தீங்கன்னா, இது ஒரு புல் ட்ரெண்டா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. திரும்ப கீழ வரும்போது, மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு நல்லா இந்த இடத்துல பாருங்க. கரெக்ட்டா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் குடுத்துருச்சு. எகைன் இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தான் ட்ரேட் எடுத்து மறுபடியும் ஒரு பீரிஷ் ட்ரெண்டுக்கான ட்ரேட் எடுத்து மாட்டிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் இப்போ வரைக்குமே வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ பேட்டர்ன் கீழ வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவல்ஸும் வந்து எங்க அப்டேட் திரும்ப வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் நடந்து, திரும்ப அப்சைடுக்கு திரும்பும்போது, எகைன் ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் மார்க்கெட்ல வந்து 3 டைப் ஆஃப் ட்ரெண்ட்ல இத வந்து நம்ம பிரைமரி ட்ரெண்ட்ன்னு சொல்லுவோம். இந்த அப்சைடு மேல போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த புல்லிஷ் மூவ்மெண்ட்ட ஒரு பிரைமரி ட்ரெண்ட்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இங்க வந்து ரீட்ரேஸ்மென்ட் கீழ வருது பார்த்தீங்களா? ஸோ மார்க்கெட் இங்க மேல போயிருக்கு. திரும்ப ரீட்ரேஸ்மென்ட்க்காக கீழ வந்திருக்கு இல்லையா? இத வந்து செகண்டரி ட்ரெண்ட்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சைடு வாங்கிட்டு, இப்ப இந்த மாரி ஒரு கன்சல்டேஷன் குடுத்துட்டு, திரும்ப மேல போகும்போது இந்த கன்சல்டேஷன் குடுக்குற ஜோன வந்து நம்ம சைட்வேஸ் மார்க்கெட் அல்லது ரிவர்சல் குடுக்கறனால ஷார்ட் ட்ரெண்ட்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ட்ரெண்ட வந்து கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ண தெரிஞ்சதுனாலே, ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸ ஈஸியா எடுக்க முடியும். நம்ம முன்னாடியே சொன்ன மாரி, இந்த லாங் டைம் ஃப்ரேம் வச்சு இந்த பிரைமரி ட்ரெண்ட நம்ம பார்த்தோம்னா, நமக்கு ட்ரேட் கிடைக்காது. ஏன்னா மார்க்கெட்னா, ஒரு மார்க்கெட் எப்பவுமே குரோத் ஆயிட்டு தான் போகும். வளர்ச்சிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். அதனால பிரைமரி ட்ரெண்ட் எப்பவுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு லாங் ட்ரேட்ல தான் இருக்கும். நம்ம ஷார்ட் டைம் அதாவது ஒரு பீரிஷ் ட்ரெண்ட் அந்த ரீட்ரேஸ்மென்ட் ட்ரெண்ட் வருது இல்லையா? செகண்டரி ட்ரெண்ட். அதுல தான் நம்ம வந்து ட்ரேடுக்கான என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நமக்கு இந்த லாங்கர் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு நிஃப்டில டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக சொல்றேன். லாங்கர் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு இது புல்லிஷ் மார்க்கெட்டா தானே இருக்கு. திரும்ப மார்க்கெட் இங்கிருந்து மேல தானே போகும். இந்த லெவல்ல இருந்து நான் எடுத்து தரேன். இந்த கரெக்ட்டா இந்த இடத்துல கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இத ஆர்டர் பிளாக்கா கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. இத ஆர்டர் பிளாக்கா கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல தானே போகணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி நம்ம எதிர்பார்க்குற மாரிலாம் போகாது. மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கங்க. இந்த பிரைமரி ட்ரெண்ட்ல கணக்குல வைக்கக்கூடாது. டே டைம் ஃப்ரேம் இல்லாது இந்த ஒரு 1 ஹவர், 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு மார்க்கெட்டோட கரண்ட் ஸ்ட்ரக்சர அனலைஸ் பண்ணுங்க. கரண்ட் ஸ்ட்ரக்சர அனலைஸ் பண்ணுங்க. இங்க வேலிடான ஒரு புல் பேக்குக்கு வந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட்க்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க. இப்ப மார்க்கெட் இப்படி இருக்கு. இங்க ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்தது. திரும்ப எகைன் ஒரு லோ, ஹை, எகைன் ஒரு லோ, திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மென்ட், எகைன் டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றீங்க? இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட்ல மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, புல்லிஷ் சைடுக்கு போவாங்க. மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னு. இங்க பாருங்க இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணியிருக்கு இல்லையா? இங்க போயிட்டு திரும்ப இங்க ஒரு ட்ரேட் போறது. அப்சைடு மார்க்கெட் திரும்பிரும்னு சொல்லிட்டு. என்னைக்குமே மார்க்கெட் அந்த மாரி மூவ் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பிரைஸ் ஒரு ரூ. 150 மைனஸ் ரூ. 150 வந்திருக்குதுன்னா, திரும்ப மறுபடியும் இங்க மேல ஒரு ரூ. 200 போயிட்டு, திரும்ப ஒரு ரூ. 100 வரும். மறுபடியும் ஒரு ரூ. 140 இந்த ரேஞ்ச். அதாவது இந்த ரேஞ்ச் தொட்டுட்டு மறுபடியும் கீழ தான் போகும். இப்ப கீழ வர்ற மார்க்கெட் இங்கிருந்து திரும்ப மறுபடியும் இந்த இடத்துல திரும்ப ஒரு புல் பேக் குடுத்துட்டு எகைன் ஃபால் ஆகலாம். அல்லது இங்க இருக்க லிக்விடிட்டி இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் வச்சு எகைன் மேல ஒரு ஹையர் ஹை போகலாம். கரெக்ட்டா இந்த நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பார்க்கணும். இத வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா கன்சிடர் பண்ணிட்டு, இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தோனேயும் நம்ம ட்ரேட் போலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நம்மளுடைய எஸ்எம்சி வீடியோல இத பத்தின தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. வேலிடான ஆர்டர் பிளாக், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன, மைனர் ஸ்ட்ரக்சர் மொதற்கொண்டு எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு இங்க தான் ஒரு பெரிய ஃபியரே கிரியேட் ஆகும். இங்க ஒரு என்ட்ரி போட்டிருப்பாங்க. கரெக்ட்டா இந்த இடத்துக்கு வரும்போது, இந்த ஒரு பிரேக் அவுட் இருக்கு இல்லையா? இங்க ஒரு என்ட்ரி போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த என்ட்ரி வந்து ஒரு 22,900 அந்த ரேஞ்சில ஒரு என்ட்ரி போட்டிருக்காங்கன்னு வைங்க. மார்க்கெட் எடுத்த உடனேயுமே நேர் மேல போயிட்டு இருக்காது. இங்கிருந்து போற மார்க்கெட் இங்கிருந்து என்ட்ரி போடும்போது திரும்ப மறுபடியும் கீழ வரும். மறுபடியும் 22,800க்கே கீழ வந்துட்டு மறுபடியும் மேல போகும். ஒரு 23,500 மறுபடியும் கீழ 23,300 மறுபடியும் 24,000 இப்படித்தான் மார்க்கெட் வந்து கீழ மேலன்ட்டு மாறி மாறி போயிட்டு இருக்கும். இப்போ புதுசா ட்ரேட் பண்றவங்களுக்கு என்ன ஃபெயிலியர் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இங்க என்ட்ரி எடுத்ததுலேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் போயிருக்கும். திரும்ப மறுபடியும் கீழ வரும்போது, ஐயோ! நமக்கு லாஸ் ஆகுது. ஸ்டாப் லாஸ்க்கு போயிருமோன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபியர்ல எக்ஸிட் ஆயிருவாங்க. மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர வந்து அனலைஸ் பண்ண தெரியாது. மார்க்கெட் ஃபியர் கிரியேட் ஆயிரும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. டெக்னிக்கலா வந்து ஸ்ட்ராங்கா அனலைஸ் பண்ணுவாங்க. இப்படிதான், இதுதான் இது எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி, இவங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் எல்லாமே ஓரளவு புரிஞ்சிருக்கும். டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி வேலிடான எஃபிஜி இதுதான், ஆர்டர் பிளாக் இதுதான் எல்லாமே கரெக்ட்டா கண்டுபிடிச்சு ட்ரேடும் எடுத்துருவாங்க. ஆனா,
ட்ரேடுக்குள்ள என்ட்ரானோனையும் அவங்களுடைய மைண்ட் செட் வந்து மார்க்கெட் ஃபியர்ல எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. ஐயோ ட்ரேட் லாஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பாதி ப்ராஃபிட்டோட ஒன்று எக்ஸிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ், இங்க ட்ரேட் எடுத்தவங்க திரும்ப கீழே வரும்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரும்போதே இந்த ப்ராஃபிட் இங்கே வரும்போது ஒரு 5000 6000 ப்ராஃபிட் காட்டியிருக்கும். அங்கே திரும்ப மறுபடியும் இந்த ப்ராஃபிட் குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா, ஒரு 4000 3000 2000 வரும்போதே சரி 1000 ரூபா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிறது ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர். ரெண்டாவது வந்து காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரேடர்ஸ் எக்ஸிட் ஆவாங்க. திரும்ப மறுபடியும் இன்னொரு மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா, இங்க லாஸுக்கு வரும்போது ஐயோ விட்டா ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும், நம்ம இங்கேயே கொஞ்சம் லாஸோட எக்ஸிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணுவாங்க. இதுதான் மார்க்கெட் ஃபியர். ட்ரேடிங்ல சக்சஸ் ஆக முடியாததுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். ட்ரேட் எடுக்கிறோம், ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம்னா நம்மளுடைய ரிஸ்க் ரேஷியோ எவ்வளோ, 1:3 உங்களுக்கு அந்த ட்ரேட் செட்டப் கிடைச்சா மட்டும் எடுங்க. 1:3 அந்த ட்ரேட் செட்டப் கிடைச்சா மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். இல்லைன்னா ட்ரேடே எடுக்கக்கூடாது, வெயிட் தான் பண்ணணும் மார்க்கெட்ல. ரெண்டாவது, ஒரு ட்ரேடு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. லாஸ் ஆச்சுனாலும் அடுத்த ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே மாறி மாறி தான் வரும். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். லாஸை கம்மியாக பண்ணிக்கிட்டு ப்ராஃபிட் அதிகமாக பண்ணோம்னாலே ஓவரால் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும். ஸோ அதனால ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, லாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரேடிங் செட்டப் ஃபெயிலியர், இனிமேல் இதில் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி மாறுவீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஓகே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங்கில் நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு 100% சக்ஸஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி யாராவது உங்ககிட்ட வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து 100% சக்ஸஸ் ரேட் தான் கொடுக்கும், லாஸே ஆகாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க ஃபேக். மார்க்கெட்ல ட்ரேடிங்ல 100% ப்ராஃபிட் மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் யாரும் பண்ணதே கிடையாது. லாஸஸும் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் மீ ஆல்சோ, நானும் லாஸஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஓவராலா வந்து ப்ராஃபிட்ல இருக்கமா லாஸ்ல இருக்குமாங்கிறது மட்டும்தான் முக்கியம். ஒரு மந்த் எண்டில் ஒரு 10 ட்ரேட் 20 ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா அதுல எத்தனை ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லா எடுத்தீங்க, எத்தனை ட்ரேட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, அவ்வளவுதான் முக்கியம். அதை விட்டு போட்டு நான் எடுக்கிற எல்லா ட்ரேடுமே வந்து எனக்கு ப்ராஃபிட்டபிளா வேணும்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் பண்ணவே முடியாது. முதல்ல இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்கன்னா 1 மந்த் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறது மந்த் எண்டில் தான் தெரியும். நீங்கள் ஒரு 10 ட்ரேட் 20 ட்ரேட் எடுங்க, அப்புறம் தான் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி மாற்றலாமா வேண்டாமான்னு போங்க. டெய்லியும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் எடுத்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுடைய கேபிட்டல் வந்து குறிப்பிட்ட டேஸில் வந்து பாஸ் அவுட் ஆயிரும். நீங்கள் மார்க்கெட்டில் சர்வை பண்ணவே முடியாது. ட்ரேட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து ஒரு செகண்டரி ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதில் ஷார்ட் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது இல்லையா, அங்கே தான் நீங்கள் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும். நடுவில் எதுவும் தேடாதீங்க. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும், அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுங்க. இந்த இடத்துலயே நிஃப்டியில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே இது வந்து மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கு. மார்க்கெட் இது ஒரு சைட்வேஸ் தான். இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கரெக்டாக இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்டில் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இங்கே இது டவுன் ட்ரெண்ட் தான், இல்லை நான் சொல்லலை. இதை நல்லா அனலைஸ் பண்ணிக்கங்க. மார்க்கெட் இங்கேருந்து கீழே டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. இங்கே தான் வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. கன்சாலிடேட் நடந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. இப்போ இங்கேயே நீங்கள் வந்து ட்ரேட் போகலாமான்னு கேட்டால் போகக்கூடாது. நம்ம முன்னாடியே சொன்ன லிக்விடிட்டிஸ் எங்கே இருக்குது, எஃப்இஜி ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது, இம்பேலன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போது அதை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், ஸ்ட்ராங்கான ஒரு எஃப்இஜி ஒன்று இருக்குது. அண்டு இங்கே இது எல்லாமே லிக்விடிட்டி. ஸோ இது இங்கே இருக்கிறது மேலே எல்லாமே லிக்விடிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் இங்கே டச் ஆகிட்டு எகைன் ஃபால் ஆயிருக்கு. அப்போது ப்ரீவியஸ் வீடியோஸ் இந்த எஸ்எம்சி வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியான ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். இந்த ஃபேக் பிரேக் அவுட்டை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்குவீங்க. இங்கே ட்ரேடும் போயிருக்க மாட்டீங்க. இந்த ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டையும் அவாய்ட் பண்ணிக்குவீங்க. ஏன்னா இங்கே வந்து அப்சைடுக்கான ட்ரேட் எடுத்திருந்தீங்கனாலும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துலயே முடிஞ்சிருது அப்படிங்கிறது தெரியும். ஓவரால் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு செகண்டரி ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸை மட்டும் எடுக்க முடியும். மார்க்கெட்டில் ட்ரேட் போகிறீங்கன்னா இந்த ஒரு 3 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு. நீங்கள் ஒரு புல் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து ஓவரால் இந்தியன் மார்க்கெட் எல்லாமே ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் வச்சிங்கன்னா புல் ட்ரெண்டில் மட்டும்தான் காட்டும். உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்ஸில் இருக்கும். அதை நம்பிட்டு ஒரு இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அது வந்து கை கொடுக்காது. ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணி கரெக்டான புல் பேக்கில், ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் இருக்கும்போது கரெக்டான புல் பேக்கில் லிக்விடிட்டி அண்டு ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணி ட்ரேட் எடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அண்டு நீங்கள் என்னதான் டெக்னிக்கலாக இங்கே அனலைஸ் பண்ணாலும் உங்களுக்கு முக்கியமானது மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கங்க.
அண்ட் இன்னொருத்தர் முக்கியமான இன்னைக்கு ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாரு. சிஆர்டி தியரி வந்து எக்ஸ்பிளைன் கேட்டிருந்தாரு. அதையும் இந்த வீடியோவில் சின்னதாக ஒன்று சொல்லிடுறேன். இன்ட்ராடேக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டிலேயே பாருங்க, இந்த 2 நாள் வந்து மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸில் இருந்திருக்கு. இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் இங்கே வந்து சைடுவேஸ் தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக சைடுவேஸில் இருந்திருக்கு. அப்போது இங்கே ஒரு 45, இது 45 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். 1 2 3 4 கேண்டில் வந்து இந்த இடத்துல சைடுவேஸில் இருந்திருக்கு. 4 கேண்டில் மீன்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த டேவே பாதி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சைடுவேஸில் வந்திருக்கு மார்க்கெட்டு. திரும்ப அதுக்கு அடுத்து வந்த பெரிய கேண்டில் இது மட்டும்தான். தெரியுதா? அதுக்கு அடுத்து வந்த பெரிய கேண்டில் இதுதான் வந்திருக்கு. அப்போது நீங்கள் இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுறீங்க. ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுறோம். ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டீங்க. இங்கே ஃபேக் பிரேக் அவுட் ஒன்று நடந்துட்டு அதே 45 மினிட்ஸில் மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கே ஒரு ஃபேக் பிரேக் நடந்துட்டு மார்க்கெட்டில் மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. திரும்ப இந்த சிஆர்டி தியரி நிறைய பேர் இதுக்கு டவுட் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறோம்னா 45 மினிட்ஸ் இன்டர்டேக்கு வச்சிருக்கேன். திரும்ப நீங்கள் வந்து 15 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் எவ்வளோ டைம் ஃப்ரேமில் வேணாலும் வச்சு ட்ரேட் எடுக்கலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நான் வந்து வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும். இதில் நான் வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும். நான் வேலிடான ஆர்டர் பிளாக்கு ஒன்று இந்த க்ரீன் கேண்டில் எடுக்கலாம், அல்லது அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில் ஆப்போசிட் கலர் கேண்டில் எடுக்கலாம். நான் இதை தான் எடுக்கிறேன். மார்க்கெட் இங்கேயே ட்ரிகர் ஆகி போயிருக்கு. ஸோ நம்ம இங்கேயே ட்ரேட் போகிறனாலும் போடலாம், இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுறனாலும் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இங்கே ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட வந்து ரீச் ஆயிடுச்சு. டார்கெட் அடிச்சிருச்சு. இந்த ஹை தான் நம்மளுடைய டார்கெட்டும் அடிச்சிருச்சு. இந்த இடத்துல டிபி இங்கேயே ஹிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், டிபி இங்கேயே ஹிட் ஆயிருக்கு. ஸோ இன்ட்ராடேலையும் சிஆர்டி எதிரி பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாமல் கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஹை இங்கேயே எடுத்திருக்கு. அடுத்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? டிபிக்கு மேலேயே தான் போயிட்டு வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் போகலை. ஸோ இது வந்து ஸ்கேல்பிங்காக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த கேண்டில் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கேட்குறாங்க ஒரு 15 மினிட்ஸில் வச்சு டைம் ஃப்ரேம் மார்க் பண்ணலாமா, ஹை அண்ட் லோ மார்க் பண்ணலாமான்னு கேட்குறாங்க சிஆர்டிக்கு. அப்படி மார்க் பண்ணீங்க அப்படின்னா, கேண்டில் லென்ஸ் மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸஸும் அதிகமாக வரும். நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கும். அதாவது ஒரு ஹை டைம் ஃப்ரேம் வச்சு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு 4 என்ட்ரி 5 என்ட்ரி அப்படி தான் கிடைக்கும். அதில் வந்து லாஸ் ஆனாலும் ஒரு ட்ரேட் 2 ட்ரேடு தான் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு ட்ரேடு தான் லாஸ் ஆகும். ஆனால் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ட்ரியும் நிறையா கிடைக்கும், அதே அளவுக்கு ஸ்டாப் லாஸும் நிறைய அடிக்கும். அதனால ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் என்ட்ரி போக கற்றுக்குங்க. கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸில் வச்சு அனலைஸ் பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸோ அல்லது வந்து ஒரு 10 மினிட்ஸோ மாற்றி என்ட்ரி போக கற்றுக்குங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸ் நிறைய எடுக்க முடியும். நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்ததே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி தான். இப்போ இந்த இடத்துலயே பாருங்க, இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. இங்கே ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா கூட 45 மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கூட இது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் பிரேக் அவுட்டும் நீங்கள் இப்போ இந்த இடத்துல ட்ரேட் போகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்கே ஒரு லாங் பொசிஷன் போயிருந்தோம்னா ஸ்டாப் லாஸாக இந்த கேண்டலோட லோவே ட்ரையல் பண்ணுறீங்கனாலும் இங்கே இந்த ஹை வந்து டார்கெட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அடுத்து மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கு. அதனால ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் ஆகும்போது பிரேக் அவுட்டை மட்டும் வச்சு ட்ரேட் போகாதீங்க. ப்ரீவியஸ் வீடியோ அந்த எஸ்எம்சி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நிஃப்டி நிறைய பேர் கேட்குறது, நிஃப்டி வந்து அடுத்து என்ன ஆகும்னு கேட்குறீங்க. நிஃப்டி இதுதான் நம்மளுடைய ஜோன், இதுதான். இதை வேணால் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ஜோனில் ஏதாவது வந்து அப்டேட்ஸ் கிடைச்சா நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ஜாயின் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் ட்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்கேல்பிங், இன்ட்ராடே ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம ட்ரேடிங்க்கு கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 6599 1 மந்த் கோர்ஸ் டியூரேஷன் இருக்கும். இதில் வந்து இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்கேல்பிங் எல்லாமே ஏ டு ஜெட் வந்து நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கவர் பண்ணிடுவோம். இதெல்லாமே யூடியூப் வீடியோலே சொல்கிறே இதில் வேற என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கனாலும் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். நிறையா பேர் வந்து அதை கேட்டாங்க. கேட்டிங்கன்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி மார்க் பண்ணுறீங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் எப்படி ட்ரேட் போகிறதுன்னு கேட்டாங்க. அதெல்லாமே நம்ம கிளாஸில் வந்து தெளிவாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஎம் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. 1-to-1 கிளாஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து 1 hour டியூரேஷனில் தான் கிளாஸஸ் நடக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் வந்து டிஎம் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். எதுவுமே தெரியாம ட்ரேடிங்கில் நேக்கடாக வந்து ஒரு நாளைக்கு 10,000 20,000 நிறைய பேர் லாஸ் பண்ணுறீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறக்காக ஒரு 6,500 செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தவறான விஷயம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. கோர்ஸ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ட்ரேடிங்கில் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். 1-to-1 சப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மட்டும் டிஎம் பண்ணுங்க, கம்பல்சரி ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் எந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு டவுட்டாக இருக்குது, இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு வீடியோ போடுங்க, இது எனக்கு தேவை அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.